உலகலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுல அபிக நேர்மலி வேணிகன் அழகில் ஜோதிகன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று மாசி 8/20/2024 செவ்வாய்க்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். செவ்வாய்க்கிழமையாக இருக்கக்கூடிய இன்று நாம் அம்பிகையை வழிபாடு செய்வது என்பது நமக்கு ஏராளமான வரங்களை தரக்கூடிய அற்புதமான வழிபாடாக அமையும். அந்த வகையில் இன்றைய தினம் பேசும் தெய்வமாக இருக்கக்கூடிய பச்சையம்மன், அதாவது பச்சையம்மன் என்று சொல்கின்ற நேரத்தில் அம்பிகையானவள் சிவபெருமானுடைய ஆணைக்கு இணங்க தவம் செய்வதற்காக மண்ணுலகத்திற்கு வந்த நேரத்தில் அம்பிகையானவள் என்ன செய்கின்றாள்? காஞ்சிபுரத்தில் தங்கி அங்கிருந்து திருவண்ணாமலையை நோக்கி செல்கின்றாள். எதற்கு? சிவபெருமானிடம் அப்படி ஐக்கியம் ஆவதற்காக, அந்த சிவசக்தி ஐக்கியமாக அர்த்தநாரீஸ்வரராக அங்கு தோற்றம் தருவதற்காக அம்பிகையானவள் திருவண்ணாமலையை நோக்கி பிரயாணப்படுகின்றாள். அந்த மாதிரி பிரயாணப்படுகின்ற பொழுது அம்பிகை ஆங்காங்கு தங்கி தன்னுடைய தவ வாழ்க்கையையும் தொடர்ந்து பிறகுதான் திருவண்ணாமலையை அடைகின்றாள். அந்த வகையில் அம்பிகையானவள் இலுப்பை வனம் என்று அழைக்கப்பட்ட இந்த பகுதியில் கொஞ்சம் தங்கி ஓய்வெடுத்து அதற்கு பிறகு அம்பிகையானவள் திருவண்ணாமலையை நோக்கி புறப்படுகின்றாள். இப்படி அம்பிகையானவள் தங்கிய இந்த இலுப்பை வனம், அதாவது இலுப்ப மரங்கள் ஏராளமாக இருந்த காரணத்தால் இந்த பகுதியானது அப்படி இலுப்பை காடு என்று அழைக்கப்படுகின்றது. வட இலுப்பை என்று, அதாவது வடக்கு திசையை நோக்கி அமைந்திருக்கின்ற காரணத்தால் வட இலுப்பை என்று அழைக்கப்படுகின்றது. அற்புதமான இந்த வட இலுப்பை கிராமத்தில் அருள் செய்யக்கூடிய பச்சையம்மன் ஆலயத்தில் அர்ச்சகராக இருக்கக்கூடிய சிவஸ்ரீ பஞ்சாட்சரம் அவர்கள் இப்பொழுது ஆலயத்தினுடைய அற்புதங்களை பற்றி நம்மிடையே கூறுவார். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்க வட்டம் கிராமம் வடஇலுப்பை பச்சையம்மன் கிராமத்தில் எழுந்து அருள் பாலித்து வருகின்ற மன்னார் சுவாமி உடனுரை பச்சையம்மன் ஆலயம் மிகவும் சிறப்பான ஆலயம். இச்சிறப்பு கோவிலோட தல வரலாறு மிகவும் சிறப்பு. காஞ்சியிலிருந்து திருவண்ணாமலை நோக்கி பயணம் செய்யும்போது தோழிகளுடன் வந்த ஸ்தலம் இது. இத்தல வரலாறு மிகவும் பழமை, 500 வருஷம் பழமையான ஒரு அம்மன் ஆலயம், சிவனுக்கு நிகரான ஒரு அம்மன் ஆலயம். இத்தோழிகளோட சிறப்பு இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி அதனோட சொரூபமாக இங்கு பச்சையம்மன் காஞ்சியிலிருந்து வந்து அமர்ந்து பின்னர் முனுகப்பட்டில் போய் தவம் புரிந்து சிவனை நோக்கி திருவண்ணாமலை அடைந்தார். இடது பாகம் கேட்டு இத்தலவரால் மிகவும் சிறப்பு விசேஷம் என்னென்றால் சந்தான பாக்கியம் கிடைப்பது மிகவும் அரிது. இக்கோவிலில் நாகர் வேப்பமரம் அருகில் 4 நாகர்கள் உள்ளார்கள். அதனை சுற்றி வந்து தொட்டியில் கட்டினால் அது 90 நாட்களாக புத்திர பாக்கியம் அனுகிரகம் செய்கிறாள். இன்னொரு சிறப்பு என்றால் கல்யாணம் ஆகன்றது மிகப்பெரிய ஒரு அரிதாக இருக்குது. அதுக்கும் மிக ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் இது. அம்பாள் வந்து கருவறையில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய சுதை சிற்பம் பச்சையம்மன் மிகவும் அழகு. அதன் அம்மனுடைய கீழ் பார்த்தீங்கன்னா 3 சிலைகள் இருக்கும். அதில் வந்து நடுபாகமாக இருக்கிறது சக்தியின் ரூபம்லேயே பச்சையம்மன். அவளுடைய தோழிகள் முடிவால் அழகி பூங்குருத்தி. இதுதான் இந்த தலத்தோட மிக சிறப்பு. மற்ற சிவாலயத்தில், மற்ற அம்பாள் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பச்சையம்மன் வெறும் பச்சையம்மனை தான் இருப்பாள். அப்படி இல்லைன்னா சிவாலயத்தோடு இருப்பாங்க. இங்கே தோழிகளோடு இருக்காங்க. மிகவும் ஒரு அற்புதமான ஸ்தலம். கருவறைக்குள்ளே 3 தோழிகளும் இருக்காங்க பாருங்கள். 3 தோழிகளோடு இருப்பதால் இங்கே கல்யாணம் ஆகாதவங்களுக்கு உடனடி 3 மாதத்திற்குள்ளாக கல்யாண பாக்கியமும் அனுகிரகம் செய்யப்படுது. புத்திர பாக்கியம் இல்லாதவளுக்கும் 3 மாதத்திற்குள்ளாகவே புத்திர பாக்கியமும் அனுகிரகம் செய்வாள் அம்பாள். அம்பாளுடைய சுதை சிற்பம் மிகவும் அழகு. பச்சை என்றாலே அழகு இல்லையா? அதற்கு நிகராக அம்மனுடைய முகம் அவ்வளோ சுதை சிற்பமானது. சுதை சிற்பமாக இருக்காது, அம்பாள் அப்படியே தத்ரூபமாக உள்ளே உட்காண்டிருக்கா மாதிரி அவ்வளோ ஒரு விசேஷமான முகம். குலதெய்வ பக்தர்கள் பல ஊர்களில் வந்து அம்பாளை வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் விசேஷ நாட்கள் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை சோமவாரம் சிவாலயத்துக்கு மட்டும்தானே விசேஷம். ஆனால் பச்சையம்மன் ஆலயத்தில் மட்டும்தான் சோமவாரம் விசேஷமானது. அன்றைய தினத்தில் மட்டும் சுமார் ஒரு 100-150 அபிஷேகத்துக்கு மேலே அம்பாளுக்கு கண்டிப்பாக நடைபெறும். அது இல்லாத குலதெய்வ பக்தர்கள் அனைவருமே
இங்கே வந்து எந்த ஒரு செயல் தொடுத்தாலும் அம்மனை விட்டு உத்தரவு வாங்கிட்டு பிறகு தான் அந்த விஷயங்களை செய்ய தொடங்குவாங்க. காது குத்தல் மற்றும் கல்யாண விஷயங்கள், மற்ற பூமி வாங்குதல், மற்ற எந்த ஒரு செயல் எடுத்தாலுமே அம்மனுடைய அனுகிரகம் பெற்று தான் அந்த செயல் தொடங்குவாங்க. அம்பாலும் அதற்கேற்றாவரும் மிகவும் சிறப்பாக அருள்பாலித்து வருகின்றாள். இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மிக பழமையான வேப்ப மரம், வேப்ப மரத்திற்கு அமர்ந்திருக்கக்கூடிய நாகர்கள் 4 பேர். அந்த நாகத்திற்கு தான் நம்ம அந்த மாங்கல்யம் கட்டிட்டு சுற்றி வரணும். 9 சுற்றி வந்து 3 மாதத்துக்குள்ளாக அந்த கல்யாணம் முடித்து கொடுத்துருவாங்க. பின்னர் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறவங்களுக்கு தொட்டில் கட்டியிருக்கா பாருங்க, அவளுக்கு அனைவருக்குமே 3 மாதத்துக்குள்ளாரவே சந்தான பாக்கிய அருள் பாலித்து வருகின்றால் நாகர்கள். ரொம்ப விசேஷமான நாகர்கள் அவங்க. அதை சுற்றி வரும்போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இங்கே நிறைய பேர் 13 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் குழந்தை இல்லாதவாலாம் வந்து இந்த மரத்துக்கு தொட்டில் கட்டிட்டு போவாங்க. இங்கே சுற்றுப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து கிராம மக்களரும் இந்த சுவாமி நாகத்திற்கு அந்த வேப்ப மரத்தில் தொட்டில் கட்டி அனைவருமே சந்தான பாகம் அடைந்து மிகவும் சந்தோஷமாக அம்மனுக்கு துலாபாரணம் சாத்துவாங்க. அதான் எடை போடுவா சொல்லுவா இல்லையா, குழந்தைக்கு எடைக்கு வேண்டின்னு போவாங்க. அன்னையிலேருந்து 90 நாட்குள்ளாகவே அந்த பாக்கியம் கிடச்சி நிறைய பேர் அந்த திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா அபிஷேகத்துக்கு ஒரு 50-60 அபிஷேகம் நடக்கும். அதில் ஒரு 20 அபிஷேகத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எடை சாத்துறது தான் அதிகமாக. எடைன்னா துலாபரணம் வேண்டுதல். அந்த துலாபரணம் சாத்துறதுக்கு ரொம்ப விசேஷம். அதை தொட்டில் கற்றுவர்கள் அனைவருக்குமே சந்தான பாகியம் மிகவும் அற்புதமாக அம்பாள் அருள் பாலித்து வருகின்றாள். இவர் பேர் செம்முனீஸ்வரர். இவர் செம்முனீஸ்வரர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அம்பாள் பச்சையம்மன் வந்து சிவனை நோக்கி தவம் புரியும் இல்லையா, பத்மாஷன் அமர்ந்த கோலம். அப்போது பார்த்தீங்கன்னா 2 அசுரர்கள் பிரம்மன் கிட்டே சகாவரம் பெற்றுவாங்க. அம்பாள் அடையணுன்ற நோக்கத்தோடு வரும்பொழுது அதை சிவபெருமானே தன் மனைவிக்காக காவல் தெய்வமாக உட்காந்தாங்க. அதை பெருமாள் வாமுனீஸ்வரரா அங்கே 5 முனிகளோடு அங்கே உட்காந்துருக்கார். அங்கே மட்டும்தான் பலி கொடுப்பா. இவர் சாந்தம் இல்லையா, சுவாமி வந்து விசேஷமான செம்முனீஸ்வரர் சாந்தமாக வந்து அம்பாளுக்கு காவல் தெய்வமாக இருக்காங்க. பரிவாரங்களில் காவலும், அதில் இந்த செம்முனீஸ்வரர் காவல் தெய்வமாக இருக்காங்க. சுவாமி சிவபெருக்கு முன்னாடி நந்தி தான் இருக்கும், சிவாலயத்தில் நந்தி இருக்கும். அதற்கேற்றார் போல் இங்கே அம்மன் முன்னாடி நந்தி தான் இருக்கும். அம்மன் முன்னாடி என்ன சிங்கமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி பச்சையம்மன் ஆலயத்தில் நந்தி தான் பிரதானம். நந்தினா சிவபெருமான் இருக்காங்க. இந்த சிவபெருமான் அம்மனுக்கு காவல் தெய்வமாக அமர்ந்து கொண்டிருக்கார்கள். இப்போது வடையிலிப்பை பச்சையம்மன் கோவிலில் முதல் பார்த்தீங்கன்னா கோவிலோட என்ட்ரி ஆகும் பொழுது 5 முனீஸ்வரர் இருப்பாங்க. அவங்களோட அனுகிரகம் பெற்றதாக உள்ளே போக முடியும். இந்த 5 முனீஸ்வரர் யாருன்னு கேட்டேன்னா, அம்பாள் கைலாயத்தில் வந்த உடனே அம்பாளுக்கு இடையூறுகள் நிறைய இருந்தாங்க. அதனால் சிவனோட அவரோட சொல்லுக்கு இணங்க இங்கே பல ரிஷிகளோட முனீஸ்வரன் பெயர் பெற்று மாறி இங்கே அமர்ந்துட்டுருக்காங்க. இவரோட அனுகிரகம் இருந்தால் தான் உள்ள அம்மனை பார்க்க முடியும். அதை தொடுத்து இங்கே நிறைய பூஜைகள் செய்வாங்க. 5 முனீஸ்வரில் மிக முக்கியமான முனீஸ்வரர் வாமுனீஸ்வரர். வானொலுக்கு நின்று அந்த அசுரனை வந்து வதம் பண்ணதாக சொல்கிறாங்க. அதற்காகவே முதல் பூஜையாக இந்த வாமுனீஸ்வரருக்கு அவருக்கு பூஜை கொடுத்த பிறகு தான் பின்னால் அதுக்கு முன்னரே வந்து உள்ளே என்ட்ரி ஆக முடியும். இவரோட அனுகிரகம் பெற்றதாக உள்ளே போக முடியும். அதனால தான் பக்த கொடிகள் குலதெய்வர் அனைவருமே இங்கே வந்துட்டு பொங்கல் வைத்து பொறிக்கடையில் வைத்து முதல் பூஜையை கொடுத்து உத்தரவு வாங்கிட்டு பிறகு தான் உள்ளே என்ட்ரி ஆகுவாங்க. அதுக்கப்புறம் தான் அம்மனை பார்க்க முடியும். வடையிலிப்பையின் பச்சையம்மனோட இன்னொரு தனி சிறப்பு, ஒரே ஆதார பீடத்தில் இங்கே விநாயக பெருமான், சிவபெருமான், பார்வதி, முருகப்பெருமானும் இருக்காங்க. பச்சையம்மனாவே என்னன்னு கேட்டேன்னா, சுவாமியோட இடது பாகம் கேட்குறாங்க. சிவனுடைய இடது பாகம் கேட்டு சுவாமி உட்காந்துருக்காங்க பாருங்க, அமர்ந்திருக்காங்க பாருங்க, இடது பாகம் கேட்குறாங்க. இது குடும்ப ஒற்றுமைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக சுவாமி மிகவும் அற்புதமாக காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. அன்பர்களே, இன்றைய தினம் நாம் வட இலிப்பை என்று சொல்லக்கூடிய அற்புதமான தெய்வீகமான இடத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய பச்சையம்மன் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது பச்சையம்மனுடைய புராணத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, பச்சையம்மன் வாழைப்பந்தல் என்று சொல்லக்கூடிய இடத்தில் தங்கி தவ வாழ்க்கையை மேற்கொண்டாள். அங்கிருந்து அந்த திருவண்ணாமலையை நோக்கி அப்படி புறப்பட்டாள். அதை போல அம்பிகையானவள் இந்த வட இலுப்பை என்று சொல்லக்கூடிய இடத்தில் இங்கு வந்து அப்படி ஓய்வெடுத்தாள். அப்படி ஓய்வெடுத்த நேரத்தில் அம்பிகையோடு அப்படியே கைலாயத்தில் இருந்த தோழிமார்கள் 2 பேர், அணிந்திதை கமலினி என்று சொல்லக்கூடிய அந்த தோழிமார்கள் இந்த இடத்திலேயும் வந்து, அதாவது அம்பாள் கூடவே வருகின்றார்கள். ஆனால் இங்கு பெயர் மாற்றப்பட்டு, அதாவது வேறு பெயர் தாங்கி எப்படி அம்பாள் பச்சையம்மன் என்ற திருப்பெயரில் இருக்கின்றாளோ அதை போல தோழிமார்களும் இங்கு வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றார்கள். அந்த தோழிமார்கள் எந்த பெயர்களில் அழைக்கப்படுகின்றார்கள் என்று சொன்னால், முடிவால் அழகி, பூங்குருத்தி என்று 2 திருநாமங்களை தாங்கி மூலஸ்தானத்தில் அப்படியே நமக்கு அம்பாளோடு சேர்ந்து தரிசனம் தந்து கொண்டு இருக்கின்றார்கள்.
இன்றைக்கும் இந்த ஆலயத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அப்படியே அம்பாளுக்கு எதிரில் நந்தியானது அப்படி அருள்பாலித்து வருகின்றது. அதற்கருகிலேயே செம்முனியனுடைய விக்கிரகமும் அமைந்திருக்கின்றது சுதை சிற்பமாக. இப்போ இந்த ஆலயத்தில் ஒரு மிகப்பெரிய அற்புதமாக அம்பாள் தவ வாழ்க்கையை மேற்கொள்வதற்காக புறப்பட்டு வந்த நேரத்தில் அங்கு அந்த அம்பாளுடைய கைலாயத்திலிருந்து சிவபெருமான் உத்தரவுக்கு இணங்க பூதகணங்களும் தேவர்களும் புறப்பட்டார்கள். அப்படி பூதகணங்கள் தேவர்கள் அனைவரும் புறப்பட்டு அப்படியே முனிவர்களாக மாறினார்கள். அப்படி முனிவர்களாக மாறி அம்பாள் கூடவே அவர்களும் இருக்கின்றார்கள். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அம்பாள் கூடவே இருக்கக்கூடிய அப்படி முனி கணங்களாக வாமுனி, செம்முனி, ஜடாமுனி, லாடமுனி, கரிமுனி என்றெல்லாம் அப்படி முனிவர்கள் வடிவத்தில் அங்கு இருக்கக்கூடிய பூதகணங்களே இங்கும் அருள்பாலித்து வருகின்றார்கள். அந்த வாமுனி என்று சொல்கின்ற பொழுது வாமுனியிடம் உத்தரவு கேட்பது என்பது இந்த ஆலயத்தில் ஒரு அற்புதமான பழக்கமாக அமைந்திருக்கின்றது. அதாவது உத்தரவு கேட்பது என்று சொன்னால் என்ன, மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்கின்றாள் இந்த வாமுனி. எப்படி என்று சொன்னால், ஒரு எலும்புச்சம்பழத்தை எடுத்து அந்த வாமுனியினுடைய சிரசில் தலையிலே வைக்கின்றார்கள். நாம் என்ன பிரார்த்தனைக்காக அப்படி பிரார்த்தனை செய்கின்றோமோ அது நமக்கு பாசிட்டிவாக நடக்கும் என்று சொன்னால், அந்த வாமினியினுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த எலுமிச்சம்பழமானது நேராக கீழே விழுந்து நமக்கு உத்தரவானது கொடுக்கப்படுகின்றது. இந்த அற்புத ஆலயமாக இருக்கக்கூடிய வட இலுப்பை பச்சையம்மன் ஆலயத்தை, அந்த அம்பாளை நாம் தொடர்ந்து தரிசிப்போம் வாருங்கள். அன்பர்களே, இன்றைய தினம் காஞ்சிபுரத்திலிருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் வட இலுப்பை என்று சொல்லக்கூடிய இடத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய பச்சையம்மன் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டிருக்கின்றோம். இந்த பச்சையம்மன் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விசேஷம், ஒரே ஆதார பீடத்தில் அப்படியே சிவசக்தி ஐக்கியமாக சிவ குடும்பமாகவே நமக்கு காட்சி தருகின்றார்கள். எப்படி என்று சொன்னால், சிவபெருமான், அம்பாள், விநாயகப் பெருமான், முருகப்பெருமான் என்று ஒரே ஆதார பீடத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரே ஆலயம், அற்புதமான ஆலயம் இந்த ஆலயம். இந்த ஆலயத்தில் பல அற்புதங்கள் என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு காலத்தில் இங்கே ஒரு வெள்ளை நாகமானது இருந்திருக்கின்றது. அந்த வெள்ளை நாகம் இந்த இடத்தில் அப்படி அம்பாளோடு ஐக்கியமானதற்கு பிறகு அந்த நாகத்தை புதைத்து வைத்து அதன் மீது ஒரு நாக பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள். இந்த இடத்தில் அந்த நாக பிரதிஷ்டை செய்திருக்கக்கூடிய அந்த இடத்தில் ஒரு மரமானது இருக்கின்றது. அந்த மரத்தில் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அங்கு தொட்டில் கட்டி வழிபாடு செய்கின்றார்கள். இப்போ சாதாரணமாக குழந்தை பாக்கியம் என்று சொல்கின்ற பொழுது நாகதோஷம் இருந்தது என்று சொன்னால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு விதியாக இருக்கின்றது. ஆனால் அந்த விதியை மாற்றும் ஆலயமாக இந்த வட இலுப்பை பச்சையம்மன் ஆலயத்தில் இங்கு இருக்கக்கூடிய அந்த நாக பிரதிஷ்டையும் அந்த மரத்தில் தொட்டில் கட்டுவதும் அமைந்திருக்கின்றது. இப்படி குழந்தை வரம் தரக்கூடிய அற்புத அம்பாளாக இருக்கக்கூடிய வட இலுப்பை பச்சையம்மன் ஆலயத்தினுடைய பக்தர்கள் குரல் இப்பொழுது நமக்கு. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இப்போ காஞ்சிபுரத்துலேயும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அந்த கோயிலுக்கு வந்த பிறகு தான் நான் ரொம்ப சிறப்பாக இருக்கேன். எங்கள் குடும்பம் நல்லா இருக்குது. நான் சொல்லி என்னுடைய சொந்த பந்தங்களையும் நிறைய பேர் இங்கே நான் வர வச்சுருக்கேன். இன்றைக்கி எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்காங்க. கோயிலுக்கு வந்த பிறகு, என் குலதெய்வத்து கோயிலுக்கு வந்த பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. இன்றைக்கி நான் பிஸ்னஸ்லேயும் ரொம்ப டாப் லெவலில் இருக்கேன். எல்லாமே எனக்கு நடந்ததெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்த பிறகு தான் எல்லாம் நல்லது நடந்திருக்கு. நான் சாதாரணமாக சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் தான். நான் எங்கள் அப்பா ஒரு விவசாயி. நான் கிரேன் ஹைட்ராலிக் மெக்கானிக்காக இருந்தேன். நான் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தேன். இன்றைக்கி சொந்தமாக ஒரு வண்டி வாங்கியிருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் அம்மாக்கிட்ட இனி நான் இங்கே வந்தனும் அன்னிலேருந்து நான் நல்லா இருக்கேன். என் குலதெய்வத்துக்கு வந்ததுலேருந்து ரொம்ப சிறப்பாகவும் இருக்கேன். இன்றைக்கி கூட ஒரு கிரேன் பெரிய கிரேன் எடுத்திருக்கேன். இன்றைக்கி சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா சிறப்பாகவும் இருக்கேன். ஃபேமிலியும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கோம். நான் சொல்லி நிறைய பேரும் அங்கே வர ஆரம்பிச்சிருக்காங்க கோயிலுக்கு. எல்லாமே நல்லா இருக்காங்க தான் சொல்கிறாங்க. இங்கே இது எங்கள் பச்சையம்மா கோயில், குலதெய்வம் தான் எங்களுக்கு. பூர்வீகமே இது தான். இங்கே கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் கண்டிப்பாக ஆகுது. 3 மாதத்தில் கயரில் இங்கே கட்டிட்டு போனால் கூட கல்யாணம் நடக்குது. குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட கண்டிப்பாக இங்கே இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த பிறக்கும். நல்ல சக்தி வாய்ந்த பச்சையம்மா தான். வட இலுப்பை என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய பச்சையம்மன் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
அதாவது இந்த பச்சையம்மன் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க திருமண தடையை போக்கக்கூடிய அற்புத தலமாக அமைந்திருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு காரிய தடைகளை நீக்கி அந்த காரியத்திற்கு உத்தரவு கொடுக்கக்கூடிய ஆலயமாகவும் அமைந்திருக்கின்றது. நோய் நொடியிலிருந்தும் விடுதலையை தரக்கூடிய ஆரோக்கிய மேம்பாட்டிற்கும் அற்புதத்தை செய்யக்கூடிய ஆலயமாக அமைந்திருக்கின்றது. இப்படி எல்லா வகையிலும் நமக்கு வாழ்க்கையில் அருளும் பொருளும் செறிந்ததாக அருளக்கூடிய அற்புத அம்மனாக இருக்கக்கூடிய வட இலுப்பை பச்சையம்மனுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.